ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரெண்டு மேட்ச். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ், நாளைக்கு நடக்க போகிற ஆர்சிபி vs கேகேஆர். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். மும்பை இந்தியன்ஸ் வான்கடே ஸ்டேடியமில் தோத்ததுக்கு இன்னைக்கு அவங்க ஊரில் வச்சு டெல்லியில் வச்சு டெல்லி கேபிட்டல்ஸை பழி வாங்கிட்டாங்க. 40 ரன் வித்தியாசத்தை ரொம்ப ஈஸியாக சிரமப்படாமல் சப்பையாக அடித்தாங்க. ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுவரைக்கும் இந்த ஐபிஎல் 2019 டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஜெயிச்சது ரெண்டே டீம் தான். ஒன்று மும்பை, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாபோட. இந்த ரெண்டே டீம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. ஐபிஎல் இருக்க மிச்ச டீம் எல்லாத்தையும் இது வரைக்கும் எடுத்து பார்க்குறப்ப போகிற போக்க பார்த்தா சென்னையும் மும்பையும் தான் ஃபைனல் விளாடும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேட்சை பற்றி பார்க்கணுன்னா, டாஸ் ஜெயித்த உடனே ரோஹித் சர்மா பேட்டிங் பிடிக்கணுன்னாரு. அதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்கிட்ட கேட்டப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரோஹித் சர்மா எதுக்கு இந்த பிச்சை போய் பேட்டிங் பிடிக்கணும்னு சொல்கிறானே தெரியல அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னார். ஸ்ரேயாஸ் ஐயர் உங்களுக்கு அந்த பிச்சை எப்படி விளையாடும் அப்படின்னு தெரிஞ்சதை விட ரோஹித் சர்மாவுக்கு நல்லா அருமையாக தெரிஞ்சிருக்கு போல். அதனால தான் அவர் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்திருக்காரு. அது நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் பிடிக்கிறப்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. டாஸ் வின் பண்ண ரோஹித் சர்மா ஓப்பனிங் நல்லாவே குவிண்டன் டிகாக்கும் ரோஹித் சர்மாவும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் பவர் பிளேக்கு அப்புறம் அமித் மிஸ்ரா போல ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஆச்சு. 15 ஓவரில் 105 ரன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் சரி பிச்சு ஸ்லோ ஆகிடுச்சு, ஒரு 140 முடிச்சிருவாங்க போல், ஏன்னா அது அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது அது அடிக்கிறதுக்கு கடைசியில் அப்படிங்கிறப்ப. பட் பாண்டியா பிரதர்ஸ்க்கு வேறு ஐடியா இருந்துச்சு. பொழந்து கட்டிட்டாங்க. லாஸ்ட்டு 19 பால் 18 பாலில் பொழந்து கட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 54 ரன் அடித்தாங்க. லாஸ்ட்டு 19 பாலில் 54 ரன் அடித்தாங்க. 17 பாலில் 18 ரன் நினைக்கிறேன் குருணால் பாண்டியா இருந்தார். கடைசியில் 27 பால் 37 ரன் முடிச்சார். லாஸ்ட் 9 பாலில் பின்னி எடுத்துட்டாரு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டுட்டு இருக்காரு. இதே ஃபார்ம் வேர்ல்டு கப்பும் போனால் சும்மா அட்டகாசமாக இருக்கும் இந்தியாவுக்கு. 15 பால் 32 ரன்னு. தயவுதாட்சியம் பார்க்காம பாரபட்சம் பார்க்காம கடைசி 3 ஓவரில் எல்லா மேட்ச்லையும் எல்லா பவுலரையும் போட்டு சாத்தி எடுக்கிறாரு. சான்ஸே இல்லை ஹர்திக் பாண்டியா, செமையாக விளாட்றீங்க. டெல்லி சைட்லேருந்து புரியாத விஷயம் என்னென்னா, நல்லா பவுலிங் போட்டுருந்த இஷாந்த் சர்மாவுக்கு பவுலிங் முடியல. ஓரளவுக்கு நல்லாவே பவுலிங் போட்டிருந்த அமித் மிஸ்ரா அவருக்கும் கோட்டாவை முடிக்கல. 2 பேரும் 3 ஓவர் தான் போட்டிருந்தாங்க. ரோஹித் சர்மாவுக்கு நல்லா ஸ்பின் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் ஜெய்சன் பெஹென்ட்ராவை ட்ராப் பண்ணிட்டு ஜெயந்த் யாதவ் எடுத்திருந்தார். பட் ஆனால் நம்மால் என்னடானா கிறிஸ் மோரிஸ், கீமோபால் 2 பேரையும் வச்சிருந்தார். ஏன் சந்தீப் லமிச்சானா இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஸோ டெல்லி கேட் சத்தியமாக ஒன்று அவங்களுக்கு என்ன தெரியலனா, அவங்க ஊர் ஹோம் பிச்சு எப்படி விளாடும், எப்படி அவங்களுக்கு சாதகமாக பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால தான் அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 4 மேட்ச் டெல்லியில் நடந்திருக்கு. ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் சூப்பர் ஓவரில் ஜெயிச்சாங்க. 3 தோத்துட்டாங்க. ஸோ தேர் இஸ் சம் ப்ராப்ளம் வித் டெல்லி வித் தேர் பிச். ஒன்று அந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி அவங்க விளாடுறது இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிச்சை மாற்றணும். இந்த 2 எதுவும் நடக்காட்டி டெல்லிக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அடுத்த 3 மேட்ச் வந்து டெல்லியில் நடக்க போகுது. டெல்லி 10 பாயிண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க 6 பாயிண்ட் எடுத்தே ஆகணும். ஸோ பார்த்துக்கோங்க, டெல்லி பார்த்துலாம். 7 மேட்ச் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. 7 மேட்ச்சில் 4 ஜெயிச்சாகணும் அவங்க, 3 ஜெயிச்சாகணும் அட்லீஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க டெல்லி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி டெல்லி பேட்டிங் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் கூட இந்த பாண்டியா பிரதர்ஸ் அடிக்கிற பார்த்து டெல்லி சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஒரு ஸ்டேஜ் 6 ஓவர் 48 ரன் இருக்கிறப்ப நல்லா போயிட்டு இருந்த சேஸில் ஒரு ஸ்டேஜில் வந்து ஷிகர் தவான் ரிவர்ஸ் ஸ்வீப் அடித்தார். அதோட அவங்க கதை முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா 10 ஓவரில் 65க்கு 4 அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ரிஷப் பண்ட் அவுட் ஆனோட சுத்தம். ஸோ முக்கியமாக ராகுல் சஹார் ஆரம்பத்தில் மோசமாக போட்டிருந்தாலும் ஃபஸ்ட் ஓவர் மட்டும் 10 ரன் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து செம்மையாக போட்டார். ராகுல் சஹார் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஃபைண்ட் ஆஃப் திஸ் ஐபிஎல். மும்பைக்கு பெரிய பலம் ராகுல் சஹார். இதே மாதிரி போட்டாருன்னா அடுத்த 2 வருஷத்தில் இந்தியன் டீமில் ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நல்லா போகிறார் பவுலிங், அதுவும் தைரியமாக போகிறார் பவர் பிளேயில். அதே மாதிரி ஜஸ்பீத் பும்ரா சொல்லவே வேணா, யார்கர் நெக்ஸ்ட்மா போட்டு தாளிச்சார். 2 விக்கெட் எடுத்தார். ரன் அவுட் வேறு ஒன்று பண்ணார். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆர் லுக்கிங் ரியலி ஸ்ட்ராங். மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை 2 பேரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் சென்னையில் வந்து விளாட்றப்ப அந்த மேட்சுக்காக ஹாவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் எப்படி விளாட்றாங்கன்ட்டு. ஸோ ஜென்ரலாக மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு எப்பயுமே ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சீசன் ரொம்ப சுமாராக விளாடுவாங்க, நிறையா தோப்பாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த சீசன் தான் ஜெயிப்பாங்க. பட் இந்த தடவை ஆரம்பத்திலேருந்தே பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ தெர் ஆர் சான்சஸ் அகெயின் ரைட் மும்பை மே எண்ட் அப் இன் ஃபைனல்ஸ். பார்க்கலாம் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு நடக்க போகிற ஆர்சிபி vs கேகேஆர் கேம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் தே ஹேவ் நத்திங் டு லூஸ். ஏற்கனவே எல்லாத்தையும் தோத்தாச்சு. ஸோ நாளைக்கு தைரியமாக விளாடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆர்சிபிக்கு டேல் ஸ்டீன் அவைலபிள். ஸோ நாளைக்கு அவர் விளையாட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாத்னு ஒருத்தர் இருக்கார். அவர் எதுக்கு டீமில் இருக்காருன்னு யாருன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள்.
நாளைக்காவது அவருக்கு பதிலாக சிவன் டியூபையோ இல்லை வாஷிங்டன் சுந்தரோ விளையாடுவாங்களான்னு தெரியல. விளாண்டா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் யாராவது ஒருத்தர் உட்கார வச்சுட்டு டேல் ஸ்டீம் விளாடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கொல்கட்டாவில் நடக்குது, பேட்டிங் பிச்சு தான். ஸோ ப்ரெஷர் வந்து கேகேஆருக்கு தான். ஏன்னா இனிமேல் ஆர்சிபிக்கு ஒன்றுமே கிடையாது, ஜெயிச்சாவும் தோத்தாலும் ஒன்றும் கிடையாது. ஸோ கேகேஆருக்கு தான் ப்ரெஷரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மோயின் அலி நல்லா விளாட்றாரு, ஏபி டிவிலியர்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார், பார்த்திக் பட்டேல் ஒரு டீசெண்டாக விளாட்றாரு, விராட் கோலி இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளாண்டாருன்னா இன்னும் ஆர்சிபிக்கு நல்லாயிருக்கும். நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரி ரசல் நாளைக்கு விளாடுவாரான்னு தெரில. அன்றைக்கி நேற்று ப்ராக்டிஸில் ஒரு தோளில் அடிப்பட்டதுனால விளாடுவாரான்னு கன்ஃபார்மாக அவங்க சொல்ல, பட் 90% விளாடுவார் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்லியிருக்காரு. நாளைக்கு அவர் டெஃபினட்டாக விளாண்டே ஆகணும். அதே மாதிரி சுப்மன் கில்ல கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் கடைசியில் வச்சு அவர் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்ட்ரி ரசலுக்கு ஒரு லாஸ்ட் 2-3 மேட்சாக ஒரு 4 ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ டெஃபினட்டாக அவருக்கு பதிலாக ஒரு பேக்கப் பவுலர் எடுத்தே ஆகணும். ப்ராபபிளி புதுசாக வந்திருக்க மேத்யூ கெல்லி யாராவது உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல, இல்லை வேறு ஏதாவது அவங்க பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் கொல்கட்டாக்கு இந்த வருஷம் இந்த சீசனில் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் யாருமே பெருசாக விக்கெட் இல்லை. பியூஷ் சாவ்லா ஆகட்டும், குல்தீப் யாதவ், நாராயண், சுனில் நாராயண் யாருமே பெருசாக இம்பாக்டே பண்ணல. அந்த ஸ்பின்னர் ட்ரையோவில் அதிக ரன் கொடுத்தது இந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஸ்பின்னர்ஸ் தான். அதே மாதிரி 7.9 ரன்ஸ் 8.9 ரன்ஸ் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஸ்பின்னர்ஸ் எடுபடாது கொல்கத்தா கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பவுலிங் லைன் அப் வேற இல்லை, முக்கியமாக ஆண்ட்ரி ரசல் வேறு அடிபட்டு பவுலிங் போடலன்னா இன்னும் கொஞ்சம் அது அவங்களை பாதிக்கும். பட் நான் பர்ஷித் கிருஷ்ணா வேறு பவுலரே இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, நாளைக்கு லைன் அப் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. முழுக்க அவங்க பேட்டிங்கை நம்பி தான் இருக்கும். தயவு செஞ்சு கல்கட்டா டாஸை ஜெயிச்சிருங்க, ஜெயிச்சு சேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சது தான் நீங்கள் உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது, வரிசையாக தோத்துட்ருக்கீங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் கேகேஆரோட தோற்றதை மறந்துருக்க மாட்டாங்க. கன்ஃபார்மாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை ரசல் வந்து தலையில் அடித்தார், சவுத்தியை போட்டு புரட்டுன்னு புரட்டி. ஸோ ஆர்சிபி எப்படி விளாட்றாங்க, ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் விளாடுவாங்க, நாளைக்கு ஜாலியாக விளாடுவாங்க. ஆனால் கேகேஆர் பயங்கர ப்ரெஷரோட விளாடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது கேகேஆருக்கு ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னா பின்னாடியே நிறையா பேர் 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் 10 பாயிண்ட் வரிசையாக நிற்கிறாங்க, கேகேஆர், டெல்லி கேபிட்டல்ஸு அப்படின்னு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிங்ஸ் 11 பஞ்சாபும் டெல்லி கேபிட்டல்ஸும் கேகேஆரோட ரொம்ப ஆர்வமாக அந்த மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மேட்ச் முடிஞ்சோன்னா மறுபடியும் பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.